அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜில்லேன் போஸ்டன் என்ற பத்திரிகை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பயங்கரவாதியாக சித்தரித்து கேலி சித்திரம் வரைந்ததை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் கொதித்து கொந்தளித்து போனார்கள். உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கைகள் மூலம் தங்கள் கண்டனத்தை தெரிவித்தார்கள். இதே போன்று முன்பொரு தடவை டெக்கான் ஹெரால்ட் என்ற பத்திரிகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்து எழுதிய போது அதை கண்டித்து தமிழகமெங்கும் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்து கட்டுரை வெளியிட்ட போது அதையும் கண்டித்து தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளோம். உலகெங்கும் உள்ள முஸ்லிம்களிடமிருந்து கிளம்பும் இந்த எதிர்ப்பலைகள் மாற்று மத சமுதாயத்தவர்களின் விழிப்புருவங்களை உயர்த்தச் செய்துள்ளன, வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. அதனால் அவர்களின் விழிப்புணர்வு தோன்றி அந்த மனிதரின் கரைபடாத வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்க துவங்கி இருக்கிறார்கள். மாற்று மதத்தவர்களையும் மட்டுமின்றி நம்மையும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று பார்க்க வைத்துள்ளது. ஒரு முஸ்லிமுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும்? அந்த உறவு இன்ன பிற அரசியல் தலைவர்களுக்கும் அவர்களது தொண்டர்களுக்கும் இடையிலுள்ள உறவை போன்று இருக்க வேண்டுமா, அல்லது அதிலிருந்து வேறுபட்டு ஆழமும் அழுத்தமும் உள்ளதாக இருக்க வேண்டுமா என்று நம்மை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வைத்துள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.